சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு எடியா ஐயா எடுத்துட்டு போ. ஐயா மழை நின்னோட போயா ஐயா ஐயா மழையே நிக்க போதியா போயா இல்ல ஐயா என்னையா அப்படி பண்ணீங்க போயா ஐயா இங்க வந்து பிளாட்பாரத்துல போய் நின்னியா போயா மாமா ஆட்டா அன்பு என்னதா என்ன மாமா இதெல்லாம் மாமா அம்மா எங்க மாமா மாமா அம்மா எங்க வாடா சொல்றேன் மழையா இருக்கு வா மாமா எங்க இருக்காங்க அம்மா நான் சொல்றேன் வா மாமா மழையில நின்னு சொல்லுங்க மாமா நான் சொல்றேன் வா வா அன்பு வா இப்படி நின்னுக்குவோம் மாமா இப்பவாவது சொல்லுங்க மாமா அம்மா எங்க மாமா உங்களை தான் கேக்குறேன் அம்மா எங்க மாமா அன்பரசி எங்க இருக்கீங்க? மார்னிங் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண நீங்க கட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணவே இல்லையே, என்ன ஆச்சு? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? தேனியில இருந்து எப்ப கிளம்புறீங்க? நெக்ஸ்ட் வீக் காம்படிஷன் இருக்கு. இது உங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன். நீங்க சீக்கிரம் வந்தா தானே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்ல சார், நான் வரல. என்னாச்சு உங்களுக்கு? சார், எனக்கு இனி படிப்பு வேண்டாம், ஓட்டமும் வேண்டாம், மெடலும் வேணாம். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் சார். இனிமே எனக்கு கால் பண்ணாதே சார். ஹலோ, என்ன பண்ற? This number is currently switched off. Please try again later. புத்தி கித்தி கட்டி போச்சா உனக்கு? எவ்வளவு பெரிய விஷயம், அவரை போய் பேச வேணாம்னு சொல்ற? மாமா, இப்பவாச்சும் சொல்லு மாமா, அம்மா எங்க வேலைக்கு போயிருக்காங்க? அம்மா கேரளாவுக்கு ஏலக்காய் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்கு. என்ன மாமா சொல்றியா? ஆமாத்தா, நான் எம்புட்டோ சொன்னேன். நான் எங்கேயாவது வேலைக்கு போறேன்னு கூட சொல்லி பார்த்தேன். இது எதையுமே கேட்காம நீ பார்த்ததெல்லாம் போதும், நம்ம ஊர் ஆளுகளோட நான் வேலைக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டான். கடனை கட்டியே தீரன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். அவமானஸ்தி. நான் அவமானப்பட்ட இந்த ஊராளுக முஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு கிளம்பி போயிட்டா. அவதான் எம்பிட்டு வைராக்கியம் முடிச்சோன்னு உனக்கு தெரியும்ல. நானும் இந்த பொருள் துணி மூட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு பிளாட்பாரத்துல அல்லாடிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்துதான் நீ வந்த. ஏன் மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஏத்தா, இதை எதுக்கு நான் உனக்கிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணும்? அதான் உனக்கிட்ட எதுவும் சொல்லல. இங்க பாருங்க, அக்ரிமெண்ட் பத்திரத்துல கையெழுத்து போட்டு வருஷத்துக்கு 1 லட்சம்னு கணக்கு பண்ணி 5 வருஷத்துக்கு 5 லட்சம் வாங்கிக்கோ. இங்கே தங்கிக்கலாம், இங்கே சாப்பிட்டுக்கலாம், எல்லா வசதியும் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி லீவு கேக்குற வேலை மட்டும் இருக்க கூடாது, புரியுதா? நான் யாருக்கும் மொத்தமா 5 லட்சம் தரதில்ல, மாணிக்க சொல்றதுனால தரேன். ஒரு வாரம் வேலை பார்க்கட்டும், வேலை பிடிச்சிருந்தா 5 லட்சம் தரேன், அப்ப வாங்கிக்கலாம் என்ன? ஆனா 5 வருஷமும் வேலை பார்த்து முடிச்சுட்டு தான் போகணும். ஒரு வேளை எனக்கு வேலை பிடிக்கலன்னா அவ்வளவுதான், கெட்ட கோவம் வந்துரும். ஒரு வாரம் என்ன வேலை பார்த்தாலோ அதுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கட்டும். ரொம்ப நன்றிமா, நான் வரமா. அப்ப நான் வரப்பா. சரி அன்பு, பார்த்து சுதாரணமா நடந்துக்கணும், சரியா? நான் வரேன். ஏய், இங்க வா. இப்பயே வேலைக்கு சேர்ந்துரு என்ன? நாளைக்கு மெட்ராஸ்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, சாயந்தரமே கிளம்பணும். இப்பவே அதுக்கான பொருள்லாம் எடுத்து வைக்கணும். நீ கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ண என்ன? மேடம், அம்பிட்டு தூரம் எல்லாம் வேண்டாம் மேடம், இங்கே ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன். இங்கே ஏதாவது வேலையா? என் வேலை இருக்கு, ஓனர் வேலை, பாக்குறியா? வந்த அன்னைக்கு அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன்னு பெருசா சட்டம் பேசிட்டு இருக்க. வந்தமா வேலைய பார்த்தமா காசை வாங்கி வீட்டுல குடுத்தமான்னு போகணும். அதை விட்டுட்டு அதை பண்ணணுமா இதை பண்ணணுமான்னு கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. சொல்ற வேலையை மட்டும்தான் செய்யணும் என்ன? என்ன மாமா இது? ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கா, இப்ப போய் கண் கலங்கிட்டு இருக்கா.
உனக்கு எது நல்லா இருக்கா? இல்ல அத்தா, இப்படி கஷ்டப்படுற வயசா உனக்கு? நீ விளையாட போறேன், ஓட்டப்பந்தயத்துக்கு போறேன்னு சொல்றப்போ எம்பிட்டு சந்தோஷமா உன்னை நான் அனுப்பிச்சு வச்சேன். ஆனா நீ இப்படி வேலைக்கு போறது என் புள்ள வாழ்க்கை போச்சேன்னு கஷ்டமா இருக்குதா. இந்த வீட்ல நான் கஷ்டத்தை தாங்காம வேற யார் மாமா தாங்குவா? எனக்காக இம்புட்டு நாள் காடு மேடு ராத்திரி பகல்னு பார்க்காம மாடா உழைச்சி என்ன ஆளாக்கி இருக்க. அது பத்தாதா மாமா? நம்ம குடும்பத்துக்கு ஒண்டி கொட்ட இடம் இல்ல, சோத்துக்கு கூட வழி இல்ல. எனக்கு மட்டும் ஆசையா மாமா முக்கியம்? அது பாட்டுக்கு கடந்து போட்டு மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா அங்க மலை காட்டுல போய் கஷ்டப்படுறதுல எதுக்கு மாமா? அதான் நான் இருக்கேன்ல மாமா. நம்ம ஆளுங்க இங்க இருந்து போவாங்கல்ல, அவங்க கிட்ட தகவல் சொல்லி அம்மாவை வர சொல்லிரு மாமா. எனக்கு அம்மா நினைப்பாவே இருக்கு மாமா. மாமா, நான் நல்ல வேலை பார்த்தா ஒரு வாரத்துல காசு தரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த காசை வாங்கி நம்ம கடனை அடைச்சு வீட்டை மீட்டுடலாம். என்ன மாமா சொல்றீங்க? மாமா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் மாமா. வாழ்க்கை பூராவா கஷ்டப்பட போறோம்? எல்லாம் சரியாயிடும் மாமா. நீ புடிவாதக்காரி. நான் சொல்லி நீ எங்க கேட்க போற? சரி, பத்திரமா போயிட்டு வா. கஸ்தூரி வந்தவொடனே உனக்கு போன் பண்ண சொல்றேன். சரி மாமா, நான் போயிட்டு வரேன். பார்த்து சூதானமா போயிட்டு வா. எதுன்னா போன் பண்ணு. நான் இத்தனை நாள் அன்பரசியை வளர்த்து கொண்டு வந்ததெல்லாம் வீணா போச்சு. மாமே குத்துக்கல்லாட்ட இருக்கேன். என்னால ஒரு பிரயோஜனம் இல்ல. என் பிள்ளைய எப்படி கொத்தடிமை மாதிரி அனுப்பி வைக்கிறேனே. ஐயா கருப்பா, ஏன் தான் இப்படி சோதிக்கிற? ரொம்ப சோதிக்கிற. அன்பரசி, எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். நீ போய் எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடு. ஒரு ஆளு விடக்கூடாது. என்ன? இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் டைனிங்க பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். ஏமா, நீங்க 2 பேரும் கிளீனிங்க பாத்துக்கோங்க. ஓகே மேடம். வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்கணும். வேடிக்கை கீடிக்கை பார்த்து நிக்க கூடாது. என்ன? ஓகே மேடம். சரிங்க மேடம். தேங்க்யூ. உட்காருங்க சார். வாமா வசந்த், நீ வர்றவங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கா. எல்லாம் ரெடியா இருக்கான்னு போய் பாரு. ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டி, ஹாப்பி பர்த்டே ஆண்டி. தேங்க்யூ. ஏய், அறிவில்லை உனக்கு? என் ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்ட.
மேடம் மேடம் மன்னிச்சுக்கோங்க மேடம். என் கை தவறிதான் மேடம் பட்டுச்சு. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். கையை பிடிக்கிற வேலையில வச்சுக்காத. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? மேடம் நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல மேடம். கை தவறி விழுந்துருச்சு மேடம். மேடம் தயவு செஞ்சு கொஞ்சம் கத்தாதீங்க மேடம். என்ன நான் பேசுறது உனக்கு கத்துற மாதிரி தெரியுதா? மேடம் அப்படி சொல்லல மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் மன்னிச்சிருங்க மேடம் ப்ளீஸ் மேடம். வா வசந்த். நீயும் வா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். அங்க என் ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. வாங்க வணக்கம். டேய் வசந்த், என்னடா கேக் கட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, கேக்க காணோம். மேனேஜர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காருப்பா. டேய் எங்கடா காணோமே? இப்போ வந்துருவாருப்பா. ஹாப்பி பர்த்டேமா. ஹாப்பி பர்த்டேமா. இதே மாதிரி வாழ்நாள் முழுக்க நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் போதும். ஏய் பத்மா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இந்தா கேக் கட் பண்ணு. முடின்னு சொல்றேன், கட் பண்ணு. சிவகாமி நீங்களும் வாங்க. என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? கட் பண்ணு. கட் பண்ணுமா. அம்மா விஸ்வாக்கு ஊட்டி விடுங்கம்மா. அவன் தான் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணான். ஏய் பத்மா, அவனுக்கு ஊட்டு. பத்மா ஊட்டுமா. மாம்ஸ் இங்க வாங்க. என்ன அனன்யா? என்ன மாம்ஸ் என்கிட்டே மறைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? பார்ட்டினா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றதானே, இதுல என்ன மாம்ஸ் தப்பு இருக்கு? இல்ல அனன்யா, அம்மா அத்தை எல்லாருமே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பீட் ஆயிலான்னு ஒரு சின்ன பிளான். சரி சரி, அது சரி, நான் உன்னை கேட்டா செய்வீங்களா? அனன்யா வாங்கிட்டு வந்தது 2 தான். இதுல நாங்க 3 பேர் வேற இருக்கோம். சத்தியமா தர முடியாது. ஐயோ மாம்ஸ் அது இல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்றது? சும்மா சொல்லுங்க மாம்ஸ், என்கிட்ட தானே சொல்றீங்க. ஒரே நேரத்துல ஒரு 1000 பாப்கார்ன் என் முன்னாடி வச்சிருந்தா எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அதிகமா உன்னை எனக்கு பிடிக்கும். ஓ அவ்வளவு பிடிக்குமா என்ன? அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லிருப்பேன், நீ ஏதாவது நினைச்சு பண்ணா சொல்லல. போங்க மாம்ஸ், இத்தனை நாள வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. அப்போ நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா? என்ன அனன்யா என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? என்ன பண்ணணும்னு சொல்லு. தாஜ்மஹால் மாதிரி கட்டணுமா, இல்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா போறதுக்கு பிரைவேட் ஜெட் ரெடி பண்ணுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம் மாம்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய் எனக்கு தெரியும்,
வேர்ல்டு டூர் தானே? நோ மாம்ஸ், நான் உங்ககிட்ட கேட்க போறதே வேற. வேறயா? என்ன? கிட்ட வாங்க. ஹலோ, இங்க வா. என்ன சார்? நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேல போய் ட்ரிங்க்ஸ் பண்ண போறோம். நீ என்ன பண்ற? டேய், உங்க ரெண்டு பேருக்கும் சிக்கன் 65 ஓகேவா? ஓகே மச்சான். ஓகே மச்சி, 65 ஓகே தான்டா. சூடா சிக்கன் 65 போட்டு மேல மிளகு தூளா தூவி மேல கொண்டு வந்துரு. ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரிங்க்ஸ் மேட்டர் யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா அம்மாவுக்கும் அத்தைக்கு தெரியவே கூடாது. புரிஞ்சதா? என்ன நீ? நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏதோ யோசனையில இருக்க. எடுத்துட்டு வருவியா மாட்டியா? என்ன சர்வ் பண்ண தானே வந்திருக்க? பார்ட்டிக்கு வந்திருக்கவங்க என்ன கேட்டாலும் சர்வ் பண்ணணும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? முக்கியமா ஃபுட்டு கேட்டா உடனே பண்ணணும். சரிங்க சார், இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கெல்லாம் இருக்கோங்கிற நினைப்பே இல்லையா? அதுக்கு இல்ல சார், நீங்க ஏற்கனவே எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் என்னால எதுவுமே திருப்பி தர முடியாது. அப்படி இருக்கிறப்போ இன்னமும் நான் எப்படி உங்ககிட்ட இருந்து உதவியை எதிர்பார்க்க முடியும்? அப்படி நான் திரும்ப திரும்ப கேட்டிருந்தா பணத்துக்காக மட்டும்தான் பழகின மாதிரி ஆயிடாதா? என்ன பேசுற நீ? உரிமை இருக்கிற இடத்துல ஒதுங்கி போக கூடாது. என்கிட்ட கேட்க உனக்கு எல்லா உரிமை இருக்கு. உங்ககிட்ட இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. சந்திரசேகர், இப்ப நம்ம நேர தேனிக்கு போய் இவ அம்மாவையும் மாமாவையும் பார்த்து பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடலாம். சரிம்மா. வேண்டாம் மேடம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க எனக்காக இது வரைக்கும் பண்ணதே போதும். இன்னமும் பண்ணி நான் காலத்துக்கும் கடன் படுற மாதிரி ஆக்கிராதீங்க. அன்பரசி, இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ பேசாம இரு. யார் ஒருத்தங்க நம்ம கூட இல்லைன்னா, அவங்கள பாக்கலன்னா நம்ம மனசு கடந்து அடிச்சுக்குதோ அவங்க கிட்டதான் நமக்கு அதிக உரிமை இருக்குன்னு அர்த்தம். உன்னை பார்க்காதப்போ எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீ என் பேத்தி மாதிரி. அந்த உரிமையில தான் உனக்கு நான் செய்யறேன். மறுபடியும் கடை அது இதுன்னு சொல்லி பிரிச்சு பேசாதம்மா. முதல்ல கண்ணத்தோட ஊருக்கு போலாமா? பாட்டி, நானும் உங்க கூட வரேன். இல்ல விஸ்வா, அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க இருந்து இத பாரு, நாங்க போய் முடிச்சிட்டு வந்துடுறோம். பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஓகே தான். எனக்கு இதை விட முக்கியம் அன்பரசியோட விஷயம் தான். நானும் வரேன். அன்பரசி, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க. நம்ம ஊருக்கு கிளம்பலாம். வாவ், அன்பரசி, டீ சூப்பர். அதுவா? அது நம்ம கணேச மாமா டீ கடையில தான் வாங்குது. அவரு கடையில தான் எல்லாரும் டீ வாங்குவோம். ஓ, அப்போ இத நீங்க போடலையா? இல்ல சார், இங்க காலையில சாயந்தரம் மட்டும்தான் பால் வண்டி வரும். மதிய நேரங்கிறதால நான் கடையில போய் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் சார், உங்களுக்கு டீ பிடிக்கலையா? நான் வேணா கடைக்கு போய் உங்களுக்கு கலர் வாங்கிட்டு வரட்டுமா? பிடிக்காதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, டீ நல்லா தான் இருக்கு. அம்மா, ஆஃபிஷியல் கால். ஒரு நிமிஷம் வந்துருங்க. இதை வரப்பா. சொல்லுங்க மேடம். அம்மா இன்னைக்கு தான் முதல் நாள் வேலைக்கு போயிருக்காங்க. அதனால உடனே வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா சீக்கிரம் வந்துருவாங்க. பரவாயில்லம்மா, அதுக்கு என்ன. அப்புறம் அன்பரசி, உங்க அப்பா? எனக்கு அப்பா எல்லாம் இல்ல மேடம். அந்த ஆளு நான் பிறந்தப்பவே என்னை விட்டு ஓடிட்டாரு.
எனக்கு என் அப்பா அம்மா எல்லாமே என் மாமன் தான். அன்பு ஆ, வணக்கம்மா. வாங்க தம்பி. ஏத்தா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்ப சரி அப்ப சரி அப்ப சரி. ஓகே ஓகே வெல்கம், நோ ப்ராப்ளம், ஷோர். அன்பரசி, நாளைக்கு காலையில் எனக்கு பாம்பேல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்போ கிளம்புனா தான் எனக்கு கரெக்டா இருக்கும். என்ன சார் விளையாடுறீங்களா? முதல் தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சற்று நேரம் இருங்க சார், சாப்பிட்டு போயிடலாம். ஆமா அங்கிள், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே, எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு. இல்ல விஸ்வா, போற வழியில பாத்துக்கலாம். என்ன சார், எங்க வீட்டுக்கு வந்துட்டு போற வழியில கடையில சாப்பிட போறீங்களா? சத்த நேரம் இருங்க சார், இப்படிங்கிறதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்துருவேன். மாமா சரி, நீ சமையல போய் பாரு. சார் நீங்க உட்காருங்க. நிறுத்துங்க சார், இங்கதான். என்னம்மா, என்னாச்சு? ஏன் வண்டியை நிறுத்த சொன்ன? மேடம், இந்த வீரகாளி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மன் கிட்ட என்ன வேண்டுமோ அது அப்படியே நடக்கும். நீங்க வேற முறையா எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, இங்க கும்பிட்டு போனா ரொம்ப நல்லது. அப்படியா? போலாம் சார். எந்த காரியமும் இங்க வந்து வேண்டிக்கிட்டா இந்த ஆத்தா அப்படியே நிறைவேற்றி வச்சிருவா. ஓ, அந்த காலத்துல ராஜாக்கெல்லாம் போருக்கு போகும்போது இங்க வந்து இந்த அம்மன் கால உப்பு வச்சு போர்ல ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு போவாங்களாம். அதே மாதிரி அவங்க ஜெயிச்சுட்டு வருவாங்களாம். அப்ப கண்டிப்பா கும்பிட்டுட்டு தான் போறோம். சரிங்க மேடம், நீங்க போய் சாமி கும்பிட்டுருங்க. நான் அம்மன் காலடியில வைக்க உப்பு வாங்கிட்டு வரேன். சரி போ. சரி வாங்க. அம்மா, உங்ககிட்ட நான் வேண்டி கேக்குறதெல்லாம் 20 வருஷமா தேடிட்டு இருக்கிற என் பேத்தியும் மருமகளும் திரும்ப வரணும். இந்த விஷயத்த நான் நினைக்காத நாள் இல்ல. இப்பதான் முறையா உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இதை நீ நடத்தி கொடுப்பேன்னு நான் முழுசா நம்புறேன். என் பேத்தி வரணும். நான் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். சார், இது புடிங்க. இந்தாங்க மேடம், அம்மனோட காலடியில வச்சு வேண்டிக்கோங்க. சார், இந்தாங்க. நீங்களும் உங்க மனசுல இருக்கிறத வேண்டிக்கோங்க.
வாங்க சார். சார், வாரம் வாரம் இங்க வந்துருவீங்களா? சண்டே ஆனா நைட் டின்னர் அக்கா கடையில தான். இந்தாங்க தம்பி. அக்கா வீட்ல இன்னைக்கு ஸ்பெஷலா உங்களுக்காக செஞ்ச மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு தம்பி. நீயும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுமா. சாப்பிடு. அன்பரசி, அக்காவோட கைப்பக்குவமே வேற லெவல். சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். சாப்பிடு. யாரு தம்பி இந்த பொண்ணு? எல்லாம் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க தான்க்கா. யாருனே? அண்ணியா? டாய், உன்னை கொல்ல போறேன் பாரு. ஒழுங்கா முட்டையை போடுறேன். தம்பி இந்தாங்க ஆஃப் பாயில். என்ன அன்பரசி, ஆஃப் பாயில் சாப்பிட தெரியாதா? இல்ல சார், எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? நல்லா டேஸ்டா இருக்கும் அன்பரசி. இங்க பாரு, இப்ப நான் எப்படி சாப்பிடுறேன் பாரு. இப்படி எடுத்தனா அப்படியே எடுத்து என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். சாப்பிடு. ஏண்டி, நீ பாட்டுக்கு அடிச்சா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்னடி பண்ணிருப்ப? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வையி, அன்னைக்குதான் என் லைஃப்ல சந்தோஷமான நாள். சார், ஏண்டி அனன்யா, சும்மா வந்திருந்தாலாவது அவங்க அமைதியா போயிருப்பாங்க. காரை விட்டு ஏத்துறங்கிற பேர்ல இப்படி ஒண்ணு சேர்த்துட்டியே. அங்க பாரு ரொமான்ஸ. போலாமா? போலாம். சார், மழை தானே பெய்யுது, அதுக்கே இவ்வளவு பதறீங்க? உங்களுக்கு மழைனா அம்புட்டு பயமா? இங்க வாயேன். லைட்டா பயம். அப்ப மழையில நீங்க நனையவே மாட்டீங்களா? உங்களுக்கு மழைனா பிடிக்காதா? இல்ல, பிடிக்கும். ஆனா நனையதான் பிடிக்காது. சார், அப்படிலாம் இருக்காதீங்க சார். இல்ல அன்பரசி, எனக்கு மழையில நனைஞ்சா ஒத்துக்காது. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதான். என்ன சார், ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி சொல்றிய? மழையில நனைஞ்சா என்ன பிரச்சனை வரப்போகுது?
உங்க லைஃப்ல பாதி டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. மெட்ராஸ்ல எல்லாம் மழை பெய்யறதே அதிசயம். இப்ப கூட நனையலனா அந்த மழையே உங்ககிட்ட கோச்சுக்கும். ஐயோ அன்பரசி, அதெல்லாம் முடியாது. நான் வரல, நீ வேணா போ, நான் வேணா பாத்துட்டு நிக்கிறேன். சார், நீங்க வராம நான் மட்டும் இப்படி தனியா போய் நனையறது? ப்ளீஸ் சார், எனக்காக வாங்க சார். நீ சார் எல்லாம் கூப்பிட தேவையில்ல, விஸ்வானே கூப்பிடலாம். இல்ல சார், இப்போதைக்கு இப்படியே கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கா தோணும் போது அப்ப பாத்துக்கலாம் சார். சார், இப்போ நீங்க பேச்ச ஏய், என்ன விஸ்வா, உனக்கு முருகர்னா அவ்வளவு பிடிக்குமா? இல்ல கார்த்திகை மாசம்ன்றதால சருக்கு பக்தி அதிகமாயிடுச்சா? முருகன்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஆனா அதுக்கும் நீங்க கேக்குற கேள்விக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல, துணி வாஷ் பண்ணும்போது இத பார்த்தேன். அண்ணி, அந்த டாலர் கொடுங்களேன். சரியில்லையே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த டாலரை பார்த்துட்டு இருந்த. ஏன் இந்த திடீர் முருகர் பக்தி? சொல்லு, அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த டாலர்ல? அண்ணி, நான் என்னன்னு சொல்றேன், நீங்க முத அந்த டாலரை கொடுங்க. முடியாதுப்பா, நீ என்னன்னு சொல்லு, அப்பதான் தருவேன். கொடுங்க அண்ணி. அது எதுக்குன்னா, என் அன்னிக்கு கொஞ்சம் அறிவு கொடுன்னு வேண்டி இருக்கேன். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த டாலரை கையில வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரு. அப்படி வச்சிருந்தா உங்க அன்னிக்கு அறிவு அருவியா கொட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதான் வச்சிருக்கேன். இப்ப புரிஞ்சதா? நம்பிட்டேன். டேய் விஸ்வா,